நம்முடைய கை கால் பகுதியில வெளிப்படையா தெரிவது நரம்புகள் கிடையாதுங்க. இது ரத்த நாளங்கள்னு சொல்லக்கூடிய வெயின்ஸ் தாங்க. உண்மையான நரம்புகள் உட்பகுதியில தான் இருக்கும். பெரும்பாலும் தசைகளுக்கும் நடுவுல தான் நரம்புகள் இருக்குங்க. நரம்புகள் மேல காயம் ஏற்படும் போது அதை 3 முக்கியமான வகையா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் நியூரோபிராக்சியா அப்படின்னு சொல்லுவோம். இதுல நரம்புகள் மேல வெளிப்படையான காயம் இருக்காது. ஆனா ஒரு அழுத்தம் கம்ப்ரஷன் தான் பெரும்பாலும் இருக்குங்க. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமலே பெரும்பாலானவர்களுக்கு இது ரெக்கவர் ஆயிரும். ஆனா ஒரு தற்காலிக நேரத்துக்கு மட்டுங்க அவங்களுக்கு அந்த நரம்புகள் சப்ளை பண்ணக்கூடிய ஏரியால ஒரு மரமரப்பு இருக்கும். இல்ல அந்த தசைகளை அசைக்க முடியாம போகுங்க. இரண்டாவது வகை ஆக்சோனாட்மெசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நரம்புகள் இருக்கக்கூடிய ஆக்சானுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனா அதை சுத்தி இருக்கக்கூடிய போர்வைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஸோ இவங்களுக்குமே ஒரு சில மாதங்கள்ல இருந்து வருடங்கள் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவர் ஆவதற்கு. அப்படி ஆகல அப்படின்னா அவங்களுக்கு சர்ஜரி தேவைப்படுங்க. மூன்றாவது வகை நியூரோட்மெசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வகை பாதிப்பு இருக்கவங்களுக்கு நரம்பு கம்ப்ளீட்டா கட் ஆகி இருக்குங்க. ஸோ அதுவாகவே சரியாவதற்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம சர்ஜரி பண்ணா மட்டும்தான், ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு அதை சரி பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவும் டைம் அதிகமாயிருச்சு அப்படின்னா ரெக்கவரிக்கான அந்த சக்சஸ் ரேட்டும் குறைஞ்சிட்டே போகும்.